ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம கேரளா மாநிலத்தோட வடக்கு பக்கத்தில் காசரகோடுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷல் என்னன்னா, சுற்றி நிறைய அவ்வளவு குட்டி குட்டியான கிராமங்கள் இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த காசரகோடுங்கிற டிஸ்ட்ரிக்டே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல செம்நாடுங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. கிராம மக்களோட வாழ்க்கை அவ்வளவு எளிமையா இருக்கும். அங்கங்க குட்டி குட்டியா சின்ன சின்ன வீடு எல்லாமே அப்படி தொலை தூரத்தில் பிரிஞ்சு இருக்கும். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐசோலேட்டடா இருக்கும். ரெகுலரா காலையில வேலைக்கு போவாங்க, மினிமமா சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, நைட்டு 7-8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி கிராமத்து மக்களோட வாழ்க்கையே முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். அப்படிப்பட்ட செம்நாடுங்கிற இந்த சின்ன அழகான கிராமத்துல ரமணிங்கிற ஒரு பெண்மணி தனியா இருந்துட்டு வராங்க. ஸோ இவங்க அன்றாடம் பார்க்குற வேலை கூலி வேலைக்கு போவாங்க. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன நகை, தோடு, கம்மல் இந்த மாதிரி நகைகளை மட்டும் வாங்கிக்கிறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பெண்மணி காலையில் 7 மணிக்கு வழக்கமாக வேலைக்கு கிளம்பிடுவாங்க. பட் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 1985ஆம் வருஷம் இந்த ரமணி நெடுநேரமாக வேலைக்கே வரல. அப்போ கூட வேலை பார்க்குற அந்த கோவர்க்கர்லாம் வந்து பார்க்குறாங்க. வீட்டோட முன்கதவுகள் சாத்தப்பட்டிருக்கு. இது பெரிய சிட்டியில் இருக்க அபார்ட்மெண்ட் டோர் மாதிரிலாம் இருக்காரு. ஒரு சின்ன லேச்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதை உள்ள கூடி லாக் பண்ணிப்பாங்க. அப்படி எடுத்து விட்டா டோர் திறந்துடும். பெரிய ரொம்ப சேஃப்டி லாக்னா சொல்ல முடியாது. பட் இந்த டோர் வந்து இப்படி சும்மா சாத்தி இருக்கு. ஸோ இவங்க தட்டி பார்க்குறாங்க. உள்ள இருந்து எந்த சத்தமும் இல்லை. அப்போ மெதுவா டோர் இப்படி புஷ் பண்றாங்க. டோர் திறந்துருது. தட் மீன்ஸ் டோர் வந்து உள்புறமா பூட்டப்படலை. உடனே இந்த கூட வேலை பார்க்குற பெண்மணிகள்லாம் ரமணின்னு சொல்லி அந்த பெண்ணோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போனாங்கல்ல. அங்க உள்ள திறந்த உடனே இந்த பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. இந்த பெண் அப்படி லிவிங் ரூம்ல பெட்ல படுத்திருக்காங்க. இது அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பெட்ரூம், லிவிங் ரூம் அந்த மாதிரிலாம் இருக்காரு. உள்ள திறந்தோன்னா ஒரு பெரிய ஏரியா, ஓரத்தில் கிச்சன் இருக்கும், இந்த பக்கம் படுத்திருப்பாங்க, வெளியில தான் பாத்ரூம் இருக்கும். ஸோ அந்த கதவை திறந்த உடனே இந்த பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சு அவங்களோட மண்டை ஓடே உடைஞ்சு போற மாதிரி அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அந்த பெண் எங்க படுத்திருந்தாங்களோ, நைட்டு எங்க தூங்கிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் ரத்தம். அந்த பெண்ணோட உடம்புல பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃபென்சிவ் வூண்டும் இல்லை. ஜென்ரலா யாராவது ஒருத்தவங்க நம்மளை கொலை பண்ண வந்தா நம்ம உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம்ல, அப்ப நம்ம கையில கால்ல பல இடங்கள்ல டிஃபென்சிவ் வூண்டு ஏற்படும். இந்த பெண்ணோட உடம்புல எந்த இடத்துலயும் டிஃபென்சிவ் வூண்டு இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பெண் நல்லா அசந்து தூக்கத்தில் இருக்கும் போதுதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தலையில ஒரு சுத்தியலையோ ஒரு கம்பியை வச்சோ அடிச்சா நம்மளுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உடனே பதட்டமான அந்த கோவர்க்கர் இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. ஸோ போலீஸும் அந்த கிரைம் சீனுக்கு வந்து பார்க்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. கதவை உடைச்சிட்டோ இல்லை அந்த வீட்டில் இருக்க ஒரு ஜன்னலை உடைச்சிட்டோ உள்ள வந்த மாதிரி தெரியல. அந்த லேச்சஸை அழகா ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த நபர் உள்ள வந்திருக்காரு. பட் மோட்டிவ் என்னன்னு பார்க்கும்போது கிளியராகவே புரியுது. இந்த ரமணி கழுத்துல, காதுல, கையில போட்டிருந்த பல தங்க நகைகள் வந்து மிஸ் ஆயிருக்கு. இந்த பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே தெரியுது இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை. இந்த பெண் தனியா இருக்காங்கிறத பல நாள் நோட்டம் விட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டு கதவை எப்படி திறக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு உள்ள வந்த நபர் இவங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நகைகளை திருடிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த ரமணியை பத்தியான பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை. அதாவது ஒரு இல்லீகல் அஃபேரோ, குடும்ப சொத்தோ, பரம்பரை பகையோ, இவங்களை கொலை பண்ற அளவுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லைங்கிறதுனால ஸோ கன்ஃபார்மா ராபரி கான் ராங், இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலைன்னு போலீஸ் வந்து பதிவு பண்ணிட்டு அந்த கொலைகாரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடயமும் கிடைக்கல, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் கிடைக்கல, சரியான ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. 1985லாம் ஃபாரன்சிக்ங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுனால அங்க ஃபாரன்சிக் டீம் வந்தா கூட பெரிய லெவலான தடயங்களை இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்க முடியல. ஸோ போலீஸும் இந்த வழக்கை அப்படியே தேடி தேடி பார்க்குறாங்க. ஒன்று கண்டுபிடிக்க முடியாம அப்படியே ஸ்லோ ஆகிட்டே போகுது. அந்த ஊர் பொதுமக்களும்
மக்களும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓகே இது ஒரு ஐசோலேட்டடான இன்சிடென்ட், ஒரு இடம் கிராமம், ஒரு வீடு தனியா இருக்கு, ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு அந்த மக்களும் நாளடைவில் ரமணிங்கிற இந்த பெண்மணியையும் மறந்துட்டாங்க, இந்த கொலையையும் மறந்துட்டு அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரமணிங்கிற பெண்மணியோட கொலை நடந்து சில வாரங்கள் கழித்து செப்டம்பர் மாசம் இறுதியில் 1985 வருஷம் இதே செம்நாடுக்கு பக்கத்துல அதே காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல பெங்கராங்கிற இன்னொரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாண்டே அண்ட் புஷ்பாங்கிற தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இந்த தம்பதிகள் அவங்களோட வீட்டு வேலைக்காகவும் சமையலுக்கும் வீடை கிளீன் பண்றதுக்கும் ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பரை வீட்டோட வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த வீட்டில் 3 பேர் இருந்துட்டு வராங்க. ஸோ காலையில் ஒரு 6 மணிக்கு வீட்டை திறந்துருவாங்க. 7 மணிக்கு இந்த வீட்டில் இருக்கவங்களோட ஆக்டிவிட்டி பயங்கர பிஸியாக இருக்கும். பட் செப்டம்பர் மாதம் இறுதியில் ஒரு நாள் இந்த வீட்டோட கதவுகள் திறக்கப்படவே இல்லை. நெடு நேரம் ஆகியும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாருமே வரலன்னு சந்தேகப்பட்ட பொதுமக்கள் சில பக்கத்து வீட்டுக்காரங்க உள்ள போய் பார்த்தாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள 2 ரூம் இருக்கு. அந்த 2 ரூம்லையும் இந்த 3 பேரோட சடலத்தை பார்க்குறாங்க. ஸோ 3 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தலையில ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க. மண்டை ஓடு முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீட்டை யாருமே உடைச்சிட்டு உள்ள வந்ததுக்குரிய தடயமும் இல்லை. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இதை பற்றி தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் ஆஃபீஸரும் இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த நபர்கள், அதுவும் கொலை செய்யப்பட்ட புஷ்பாங்கிற பெண்மணியோட உடம்புல போட்டிருந்த எல்லா நகைகளும் திருடப்பட்டிருக்கு. பட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எதுவுமே கலைஞ்ச நிலையில் இல்லை. ஜென்ரலாக கொள்ளையடிக்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு பீரோல திறப்பாங்க, கப்போர்ட திறப்பாங்க, அந்த வீட்டையே சல்லடை போட்டு தேடிட்டு எதெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதெல்லாம் கொள்ளையடிப்பாங்க. பட் இந்த கொலைகாரனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, அந்த வீட்டில் இருக்க எந்த பொருளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். எதையுமே சரி, கபோர்டு பீரோ எதையுமே திறந்து திருட முயற்சி பண்ண மாட்டான். ஒட்டுமொத்தத்தில் அந்த வீடை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவானா, அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அந்த நபர்களை கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணா இருந்தா அவங்க கையில காதுல அதுக்கப்புறம் கழுத்துல போட்டிருக்க நகைகளை திருடிக்க வேண்டியது. ஒரு ஆணா இருந்தா சில பேர் செயின் போட்டிருப்பாங்க, மோதிரம் போட்டிருப்பாங்க, சில பேர் அவங்க பாக்கெட்ல பணம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பணம் நகைகளை கொள்ளையடிக்கிறதோட நிப்பாட்டிக்கிறான். மற்றபடி வீட்டுக்குள்ள இருந்து எந்த பொருளையும் திருடுறதுக்கும் முயற்சி பண்ணல. அதுதான் இந்த கிரைம் சீன்லயும் நடந்திருக்கு. பட் முதல்ல கொலை செய்யப்பட்ட ரமணிங்கிற அந்த பெண்ணோட கிரைம் சீனுக்கும் இப்ப 2வது கொலை செய்யப்பட்ட இந்த 3 பேரோட கிரைம் சீனுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ரமணியை எப்படி கொலை பண்ணா, கொலைக்காக என்ன மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தினா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஆயுதத்தை அவன் கொண்டு வந்திருக்கலாம், திரும்ப எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் இப்ப 2வது கொலை செய்யப்பட்ட 3 பேரோட கிரைம் சீன்ல இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆயுதம் என்னன்னா பிக் ஆக்ஸ். தமிழ்ல சொல்ல போனா குத்துக்கோடாரிம்பாங்க. அதாவது நிறைய கார்டன் ஒர்க்குக்காகவும் விவசாயத்துக்காகவும் பயன்படுத்துற குத்துக்கோடாரிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுதான் இந்த 3 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. ஈவன் அந்த குத்துக்கோடாரியில பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் இன்னுமே ரத்தம் இருக்கு. பட் இதுதான் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. ஸோ அதை போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தடயமா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதுல கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஃபியூச்சர்ல இவன் தான் சஸ்பெக்ட்னு கண்டுபிடிக்கும் போது ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கலாம். இல்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல் டேட்டாபேஸ்ல பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த கேஸ்ல அந்த குத்துக்கோடாரிங்கிற கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்டர் ஸ்டேட்டும் சரி, இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கிரைம் நடந்தாலும் எல்லாத்துக்குமே சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். பட் 1980s பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தெரியாது. ஈவன் சில சமயம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற கிரைம் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாது. ஸோ இது எப்போ தெரிய வரும்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகளை வச்சு தான் தெரிய வரும். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் காசர்கோடுங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 2 வெவ்வேறு விதமான கிரைம் நடந்திருந்தா கூட, அதோட பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்தா கூட, பட் ரெண்டுமே ஹேண்டில் பண்றது வெவ்வேறு விதமான போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ரமணிங்கிற ஒரு பெண்மணி இதே பேட்டர்னில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அடுத்த சில நாளில் ஒரு ஊரில் இதே மாதிரி 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு. ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 கிரைமையும் போலீஸால லிங்க் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்ட அதை லிங்க் பண்றதுக்குரிய தடயமும் தகவலும் இல்லை. காசர்கோடுங்கிற கேரளால ஒரு அமைதியா இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சுத்தி விவசாயம் பார்க்குற ஒரு ஏழை மக்கள் வசிக்கிற அவ்வளவு கிராமத்திலையும் இந்த மாதிரி கிரைம் நடந்தது. அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணுது. கிராமம்னா எப்படி இருக்கும்,
நிறைய பேர் வெளியில் படுத்திருப்பாங்க, டோரை லாக் பண்ணாமல் படுத்திருப்பாங்க. அப்படி பீஸ்ஃபுல்லாக எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு வந்து இந்த 2 கிரைமும் அவங்க மனசில் ஒரு ஆழமான பயத்தை விதைக்குது. மக்கள் கதவை போட்டிட்டு படுக்கிறாங்க, வெளியில் திண்ணையில் படுக்க மாட்டேங்கிறாங்க, 6 மணிக்கே கதவை போட்டிடுறாங்க. அப்படி மக்கள் மனசில் பயத்தை விதைச்ச இந்த தொடர் கொலையாளியை போலீஸ் எப்படி பிடிச்சாங்க? அவன் இந்த 2 கொலையோட நிப்பாட்டிக்கிட்டானா இல்லை இன்னும் கேரளாவையே கதிகலங்க வச்சானா அப்படிங்கிற கேரளாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நொட்டோரியஸ் சீரியல் கில்லர் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இந்த 2 கொலைகளையும் பண்ணது யாரு, அவன் இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை கொலைகள் பண்ணான், அவனை எப்படி போலீஸ் பிடிச்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் கேரளாவில் எவ்வளவு தொடர் கொலைகள் நடந்தால் கூட இந்தியாவிலே ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் செய்யப்பட்ட முதல் தொடர் கொலை வழக்குன்னு கூட இதை சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்படியெல்லாம் கூடவா ஒரு கொடூரன் இருப்பான் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியப்படுத்த போது. இது இவனோட தொடர் கொலை வழக்கம் மட்டுமல்ல, அவனை எப்படி பிடிச்சாங்க, அவனோட சைக்காலஜி என்ன, அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க, அவனோட தண்டனையில் இறுதி நிமிடம் எப்படி இருந்துச்சுன்னு பலவிதமான தகவல்கள் உங்களுக்காக நான் திரட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 செட் ஆஃப் கொலைகளும் நடந்து 1 மாதம் கழிச்சு அக்டோபர் மாதம் 1985 இதே காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஓமனூருங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல கோவில்ல வேலை பார்க்குற நரசப்பையாங்கிற ஒரு நபர் இருக்காரு. இவரோட மனைவி பேரு இந்திரா. இவங்க கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு விஸ்வநாதன்கிற ஒரு ஹெல்ப்பர் வீட்டோட இருந்துட்டு வராரு. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இந்த கணவன் மனைவி 2 பேருமே வீட்டுக்குள்ள தான் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற விஸ்வநாதன்கிற நபர் வந்து வெளியில ஒரு வராண்டா இருக்கும், அங்கே தான் படுத்து தூங்குவாரு. ஸோ வழக்கம் போல இவங்க அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க இந்த டயத்தில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1985 ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள வர்றாரு. திண்ணையில படுத்திருந்த அந்த விஸ்வநாதனை இக்னோர் பண்ணிட்டு அந்த வீட்டோட லேச்சஸை ஓபன் பண்ணிட்டு இந்த நபர் உள்ள போறாரு. ஃபர்ஸ்ட் நல்ல கட்டில்ல அசந்து தூங்கிட்டு இருக்க நரசப்பையங்கிற நபர் தான் பார்க்குறாரு. கையில் அவன் எடுத்து வந்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சுத்தியலை வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்த இந்த கணவரோட தலையில ஒரே அடி. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படியே மரணம் அடைஞ்சிடாரு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் அடித்து தலையில் அடித்து கொலை பண்ணும்போது அவங்க சத்தம் போடுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க முழிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஏன் நடக்கலை அப்படின்னா அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது. அதுவும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது ரியாக்ஷன் டைம்னு ஒன்று இருக்கும். நீ ஒருத்தன் கத்தியால் அப்படி குத்த வர்றான் இல்லை ஒரு கம்பியால் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு முழிச்சு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு போறதுக்கு ஒரு ரியாக்ஷன் டைம் இருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா, இவன் சுத்தியலை எடுத்துட்டு வந்து ஒரே அடி, அவன் உடம்புல அவ்வளவு பலத்தை எடுத்துட்டு தலையில ஒரே அடி அடிக்கும்போது ஃபர்ஸ்ட் அடியிலேயே ஸ்கல்லு உடஞ்சி உடனே மரணம் நிகழ்ந்துருது. தூக்கத்திலேயே என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம இறந்து போயிடும். ஸோ ரியாக்ஷன் டைம்னு எதுவுமே இருக்காது. அதனால தான் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடம்புல எந்த விதமான டிஃபென்சிவ் ஊண்டும் இல்லை. அதுதான் இந்த கணவருக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த நரசப்பையாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், வீட்டுக்கு வெளியில் ஒரு வேலைக்காரன் இருக்கான். இப்போ இந்த அம்மாவை கொலை பண்ணும்போது அவன் முழிச்சிட்டானா, வெளியில் கூடி ஓடி போய் கதவை லாக் பண்ணிட்டானா நம்ம மாட்டி போனேன். ஃபர்ஸ்ட் இந்த கணவரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவன் வெளியில திண்ணையில படுத்திருக்க அந்த விஸ்வநாதனையும் இதே மாதிரி தூக்கத்திலேயே அடிச்சு கொலை பண்றான். இப்ப வீட்டுக்குள்ள வர்றான். அப்ப அந்த இந்திராங்கிற பெண்மணி இருக்காங்க. அவங்களையும் தலையில ஒரு அடி அடிக்கும் போது அந்த பெண்மணி எந்திரிச்சிடறாங்க. டக்குன்னு நகலும் போது அப்ப அந்த தலையில அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது. அந்த பெண்மணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அவங்களுக்கு ஃபுல்லாவே மயக்கமாயிருது. எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறான், தன்னை அந்த மாதிரி தாக்கிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தா கூட அந்த நபர் சொல்றான், ஓ முழிச்சிட்டியா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அடிக்க முயற்சி பண்றான். அப்ப அந்த பெண்மணி விலகுறாங்க. ஸோ அவனோட குரலை மட்டும்தான் கேட்க முடியுது. இருட்டுல இவங்களுக்கு ஏற்கனவே தலையில ஒரு டைம் அடிச்சதுனால அந்த எதிர்த்து நிற்கிற நபரோட ஃபேஸ் அவங்களால பார்க்க முடியல. ஸோ இந்திராவும் அங்கேயே படுத்துடுறாங்க. அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடைசியா சுயநினைவா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு நபர் தன்னோட கைகள்லையும் கழுத்துலையும் காதுலையும் இருக்கிற எல்லா நகைகளையும் கலட்டிட்டு போனது மட்டும் தெரியுது. பட் லக்கிலி மற்ற 2 பேர் கொலை செய்யப்பட்டா கூட இந்திராவோட தலையில லேசான காயங்கள் ஏற்பட்டதுனால
இந்த பெண் அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சிடறாங்க, உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. இது நடந்தது எல்லாமே ஒரு மிட் நைட்ல. அப்ப காலங்காத்தால தான் அந்த வீட்டுக்குள்ள வர்ற சில பேர் வந்து இந்த இன்சிடென்ட்டை பார்க்குறாங்க. அதுவும் வெளியில திண்ணையில வச்சே ஒரு சடலத்தை பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது இந்த பெண்மணி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற 2 பேர் இறந்து போனா கூட இந்த பெண்மணியோட உயிரை வந்து ஐசியூவில் வச்சு போராடி காப்பாத்திடுறாங்க. அப்போ இது வந்து இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. என்னதான் கொலைகாரன் பல தடயங்களை விட்டுட்டு போனால் கூட ஒரு ஐ விட்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஐ விட்னஸ் மூலமாக அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பெண்மணி அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால போலீஸும் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த இந்திராங்கிற பெண்மணி ஓரளவு பேசுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே சுயநினைவு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேஷுவலாக இப்படி திரும்பி படுத்ததுனால அவன் என்னை அடிக்கும் போது நான் விலகிட்டேன். அதனால் இருட்டு நேரங்கிறதுனால அவனோட முகத்தை நான் பார்க்கல. பட் அவனோட குரலை மட்டும் நான் கேட்டேன். அவனோட குரல் வந்து மலையாளத்தில் தான் பேசினான். அதுவும் ஒரு நேட்டிவ் மலையாள ஸ்பீக்கர் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அவன் கண்டிப்பாக இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி சைடு ஒரு பாஷை பேசுவாங்க, கோயம்புத்தூர் ஒரு பாஷை பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நம்மளோட ஸ்லாங் வேறுபடுற மாதிரி கேரளாலையும் அந்த மலையாள ஸ்லாங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுறதுனால இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, அவன் கண்டிப்பாக இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த தகவலை மட்டும்தான் சார் என்னால் சொல்ல முடியும். அவனோட முகம் நான் பார்க்கவே இல்லை, இருட்டாக இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக நினைவே இல்லைங்கிறாங்க. பட் என்னதான் அந்த கொலைகாரனோட முகத்தை பார்க்காம இருந்தால் கூட அட்லீஸ்ட் அவன் இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி வெளியூரோ இல்லை வேற டிஸ்ட்ரிக்டோ சேர்ந்தவனாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான் இந்த கிரைம் மூலமா போலீஸுக்கு கிடைக்குது. இப்போ இந்த கிராமத்தில் அடுத்தடுத்து நடக்கிற இந்த மர்மமான கொலைகள் கிராமத்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. அன்அஃபிஷியல் கர்ஃபியூ, அதாவது மக்களே அவங்களுக்கு ஒரு ஊரடங்கு சட்டத்தை போட்டுக்கிட்டாங்க, கவர்மெண்ட் போடல. அதாவது கிராமம்னா என்ன ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 8 மணி வரைக்கும் ஜாலியாக பேசுவாங்க, எந்த பதட்டமும் இல்லாமல் இருந்த மக்கள் சன்செட் ஆகுறதுக்கு முன்னாடியே, சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்கு முன்னாடியே 6 மணிக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து கதவை பூட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்னதான் 1-2 ரூம் இருந்தால் கூட மக்கள் கதவுக்கு 2 விதமான பூட்டுகள் போடுறாங்க. ஒரே ரூமுக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருந்தால் கூட ஒரே ஒரு ரூமுக்குள்ள போய் எல்லாருமே தூங்குறாங்க. அந்த ரூமுக்கு இன்னமே எக்ஸ்ட்ரா 2 பூட்டு வாங்கி போடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஸோ இந்த பக்கம் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, நைட்டு ஃபுல்லாக ரோந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கிராமத்தை சுற்றியும் ரோந்து வராங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பயம் இருக்கு, நம்ம ரோந்து வந்துடுறோம், வீட்டில் தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணுங்கிறதுனால இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த மாதிரி கொலை நடக்கிறதுனால இந்த மாதிரி ரோந்தில் ஈடுபடுற போலீஸ் ஆஃபீஸர் தங்களோட குடும்ப உறவுகளை வேற ஊரில் இருக்க தங்களோட சொந்தக்காரங்க கிட்ட அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட மட்டுமல்ல, இந்த மாதிரி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற காவல்துறை அதிகாரிகள் கிட்டையும் இந்த தொடர் கொலையாளி ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கான். ஈவன் அந்த கிராமத்து மக்கள் வந்து சின்ன குழந்தைகளை எப்படி பயமுறுத்துறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சாப்பிடுப்பா இல்லைன்னா ஒரு திருடன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு குழந்தைகளுக்கு ஏமாற்றி சாப்பாடு ஊட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவனை எல்லாருமே ரிப்பர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் த ரிப்பர் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முன்னோடி மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேரளாவில் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கனால இவனை த ரிப்பர்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஏரியா மக்கள் குழந்தைகளை எப்படி மிரட்டி சாப்பாடு ஊட்டுறாங்கன்னா, இப்போ நீ ஒழுங்காக சாப்பிடு, இல்லை அந்த கொலையாளி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சாப்பாடு ஊட்டுற அளவுக்கு பெரியவங்கிட்ட சின்னவங்க வரைக்கும் இந்த கொலைகாரன் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசர்கோடுங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 7 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு பெண்மணியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாமே ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னால இப்போ வரைக்கும் இதை எல்லாத்தையுமே ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறத வந்து இன்னுமே போலீஸ் ஆஃபீஸர் உறுதிப்படுத்தல. என்னதான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி நடந்திருந்தா கூட, கொலை செய்யப்படுற பேட்டர்னும் கொலைக்காக மோட்டிவும், அவன் எப்படி உள்ள வர்றான் வெளியில போறான், என்ன மாதிரி பொருளை திருடுறான், இதை வச்சு மேபி இது எல்லாம் ஒரே கொலையாளியா இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க தவிர, அப்போ இன்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இன்டர் ஸ்டேட் லெவல்லையோ எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லைங்கிறதுனால சரியான தகவல்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணலை. அதனால தான் இப்போ வரைக்கும் இது எல்லாத்தையும் ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருப்பான், இவன் ஒரு தொடர் கொலையாளி அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீஸால வர முடியல. இப்படி அடுத்தடுத்து தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில்
ஜனவரி மாதம் 11 1986 காசரகோடுங்கிற டவுனுக்கு பக்கத்தில் குட்லுங்கிற இன்னொரு ஊர் இருக்கு. இந்த குட்லுங்கிற ஊர் எப்படி இருக்குன்னா டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிங்கிற ஒரு 60 வயசு விடோ பெண்மணி இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க, அடல்ட் பசங்க. ராஜன்கிற ஒரு பையன் இருக்கான், புஷ்பாங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கோபாலகிருஷ்ணன்கிற ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. ஸோ அன்னைக்கு சம்பந்தப்பட்ட இரவு வந்து 4 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நைட்டு பார்வதியும் அவங்க பொண்ணும் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில இருக்க திண்ணையில அவங்க பையன் ராஜனும் அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கோபாலகிருஷ்ணனும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த தொடர் கொலையாளியோட பேட்டர்ன் எப்படின்னா, அவன் கொலை பண்றதுக்காக வரும்போதோ இல்லை கொள்ளையடிக்கிறதுக்காக வரும்போதோ கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வருவான். பட் இந்த கிரைம் சீனுக்கு அவன் எந்த ஆயுதத்தையும் எடுத்துட்டு வரல. அப்படி அவன் எதை வச்சு கொலை பண்ணலான்னு இப்படி வீட்டுக்கு வெளியில நின்று நோட்டம் விட்டுட்டு இருக்கும்போது ஷவல்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கார்டன் வேலை பார்க்கறதுக்கு குழி தோட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிறத பார்க்குறாங்க. பரவாயில்லையே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களே ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு போயிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் அந்த ஷவல்ங்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிறான். திண்ணையில தூங்கிட்டு இருந்த அந்த ராஜன்கிற பையனையும் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற பையனையும் அடின்னு அடிக்கிறான். நம்மளுக்கு திரும்பவும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ ஒருத்தர் 2 பேர் பக்கத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க. டம்முன்னு ஒருத்தர் அடிக்கும் போது அவர் சத்தம் போடுவார், அலறல் போடுவார். ஏதோ ஒரு சின்ன சத்தம் அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கும்ல, அது ஏன் கேட்கலங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நல்ல தூக்கத்தில் இருக்கும், திடீர்னு ஒரு ஆயுதத்தை வச்சு டம்முன்னு தலையில் அடிக்கிறாங்க. ஒரு மொமெண்ட் தலையே அப்படியே செதஞ்சிருது. இந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் ஒரு இளநி கீழே விழுந்து அப்படி இருக்கும், டொப் அப்படின்னு விழுகும், அதுக்கப்புறம் அமைதியாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இது. வெளியில் இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்டால் கூட அலறல் சத்தமாக கேட்காது. திடீர்னு ஒரு இளநி வந்து தென்னை மரத்துலேருந்து விழுந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க அது ஒரு பெரிய சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. பக்கத்தில் ஃபர்ஸ்ட் கோபாலகிருஷ்ணனை ஒரே அடி தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தா அந்த ராஜனையும் ஒரே அடி. இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது இந்த கதவை திறக்கிற சத்தத்தில் வீட்டுக்கு உள்ளே படுத்திருந்த பார்வதிங்கிற 60 வயசு பெண்ணும் புஷ்பாங்கிற அந்த அடல்ட் பொண்ணு 2 பேரும் எந்திரிச்சிடறாங்க. அப்போது அந்த பொண்ணு அவங்க அம்மா பின்னாடி போய் பயந்துட்டு நிற்குது. இவன் வந்து உள்ளே வர்றான், இருட்டில் தான் வர்றான். அவனோட ஃபேஸ் வந்து சரியாக தெரியல. அப்போது பார்வதி கிட்ட கேட்குறான், இந்த வீட்டில் நகை பணம்லாம் எங்கே வச்சுருக்கீங்க, எடுத்து கொடுத்துருங்க, நான் போய்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நாங்கள்லாம் ஏழையப்பா, எங்கள் வீட்டில் ஒன்றும் நகையெல்லாம் கிடையாது, இந்த மரத்துலேருந்து பறித்த தேங்காய் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணால் கூட அது வந்து அந்த கொலைகாரனோட கோபத்தை தூண்டுது. கையில் வச்சு இந்த ஷவலை எடுத்து இந்த அம்மாவோட தலையில் ஒரே அடி, அதுக்கப்புறம் புஷ்பா அந்த அடல்ட் பொண்ணோட தலையிலையும் அடின்னு அடித்து கொலை பண்ணி அந்த புஷ்பாவோட உடம்புல இருக்க எல்லா நகையும் திருடிக்கிறான். இந்த பெண்மணியும் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஸோ இவங்க உடம்புல இருக்க எல்லா நகையும் திருடிக்கிறான். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு இருக்கும், சிம்னி, அந்த கண்ணாடிலாம் வெளியில் இருக்கும்ல, அந்த விளக்குலாம் உடஞ்சி அதில் வந்து இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஸோ உள்ள இருக்க 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டு நகைகளையும் எடுத்துட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். மறுநாள் காலையில் அந்த பக்கம் போன பொதுமக்கள் வெளியில் திண்ணையில் 2 பேர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்து ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்த கோபாலகிருஷ்ணனுங்கிற நபர் வந்து காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடுறாரு. அந்த ராஜன்கிற பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் தான் வெளியில் படுத்திருந்தாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புஷ்பாங்கிற மகளை அடிச்சே கொலை பண்ணிட்டான். இந்த பார்வதிங்கிற பெண் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த குடும்பத்தில் இந்த 4 பேரில் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அம்மாவும் பையனும் மட்டும்தான் உயிர் பழச்சிருக்காங்க. ஸோ இப்போ உயிர் பழச்ச பார்வதிங்கிற அந்த பெண் கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சார் அவன் மலையாளம் தான் பேசினான், இருட்டு நேரம், என்னால் அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஷவல் இந்த வீட்டில் எடுத்துட்டு போனால அதுலேருந்து அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்டை போலீஸ் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உடஞ்சி போன அந்த சிம்னி விளக்குல இருந்தும் அந்த கண்ணாடியில் கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கங்கே பார்ஷியலாக சில ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. இதில் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் இவங்க உயிரை காப்பாற்றுறாங்க, ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் நிறைய தடயங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை இப்படி தள்ளி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சிம்னி விளக்கை க்ளீன் பண்ணி கண்ணாடி துகள்கள் உடஞ்சிருக்கல அதை க்ளீன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய காலடி தடங்களும் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இப்படி பலவிதமான
தடயங்கள் சிதைக்கப்பட்டா கூட கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இந்த வழக்குல ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இப்படி கேரளா போலீஸ் இந்த தொடர் கொலைகாரனை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல அதே ஜனவரி மாசம் 1986 கர்நாடகாவில் இருக்க ஒரு கோஸ்டல் ஏரியால கவாஞ்சிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பாலன்கிற ஒரு நபர் தனியா இருக்காரு. இதே மாதிரி தான் வீடு புகுந்து அந்த நபரை கொலை பண்ணி அவரோட வீட்டுல இருந்து நகைகளை திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாள்ல இதே கர்நாடகாவோட பார்டர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல கமலாங்கிற ஒரு பெண்மணி தனியா இருக்காங்க. அவங்களையும் இதே மாதிரி கொலை பண்ணி அந்த வீட்டுல இருந்து நகைகள் திருடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலன் அண்ட் கமலா 2 பேரோட தலையையும் சுத்தியல் மாதிரி ஒரு பொருளை வச்சு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சே கொலை பண்ணியிருக்கான். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இதுவரைக்கும் 10 கொலைகள் நடந்திருக்கு. 3 பேரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். பட் இந்த கடைசியாக நடந்த கொலையில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இதுவரைக்கும் கேரளாவிலே பண்ணிட்டு இருந்த இந்த கொலை அடுத்தடுத்து கர்நாடகாவில் நடக்க ஆரம்பிக்குது. பட் கர்நாடகா போலீஸுக்கு தெரியாது கேரளாவில் இந்த மாதிரிலாம் ஒரு தொடர் கொலையாளி இருக்கா, இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் கர்நாடகாலேயே பாலன் கொலை செய்யப்பட்டது ஒரு ஏரியா, கமலா கொலை செய்யப்பட்டது ஒரு ஏரியா. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே லிங்க் இல்லை. அப்போ கேரளாவில் நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இது எல்லாமே வந்து சோஃபார் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக தான் விசாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தொடர் கொலையாளி 1 மாதம் கேரளாவில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. கர்நாடகாவில் 2 கொலை நடந்திருக்கு, அது இவங்களுக்கு தெரியாது. இந்த டேத்தில் பிப்ரவரி மாதம் 1986 வலப்பட்டினம்ங்கிற ஒரு ரிவர் இருக்கு. அது எங்க இருக்குன்னா இதே நார்த் கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க பரசினி கடவுங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு விடோ தன்னோட சின்ன பையனோட இருந்துட்டு வராங்க. அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு ஆகுது, அந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயசு ஆகுது. 2 பேரும் ஒரு வீட்டில் தனியாக இருந்துட்டு வரும்போது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 1986 ஒரு நாள் நைட்டு 2 மணி இருக்கும். இந்த பையனோட தூக்கம் வந்து தடைபடுது. ஏதோ ஒரு அசைவு தெரியும் போது வேகமாக பதட்டமாக எந்திரிக்கும் போது ஒரு நபர் தன்னோட வீட்டோட கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியில போறத பார்க்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்நேரம் நம்ம வீட்டுக்குள்ள யாருடா வந்துட்டு போனான்னு ஒரு செகண்ட் திகைச்சு போய் நிற்கிறான். அந்த நபரோட உயரம், உடல் அசைவு எல்லாத்தையும் இவன் கிளியரா பார்த்துருக்கான். சரி, தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லான்னு பக்கத்துல ரூம்ல போய் பார்த்தா அவங்க அம்மா பெட்ல வச்சு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தலையில ஒரு சுத்தியில மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மண்டையை உடைச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பையன் உடனே வீறிட்டு அழுதுட்டு பயங்கரமா பயந்துட்டு வெளியில ஓடி வர்றான். பொதுமக்கள் வர்றாங்க. ஸோ அப்பதான் வந்து அவங்க அம்மா கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடிச்சு போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சின்ன பையனை சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ தகவல் முடியுமோ அவ்வளோ தகவல் கேட்குறாங்க. அவன் சொல்றான், சார் அந்த நபரோட ஃபேஸை நான் பார்க்கல, பட் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த நபர் வந்து ஷார்ட்டா, அதாவது குள்ளமா இருந்தான், நல்ல ஒல்லியா இருந்தான் சார். அந்த நபரோட பின்னாடி கூடி நடந்து போனதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்றான். ஏற்கனவே அங்கங்க இருக்கிற ஐ விட்னஸ் என்ன சொன்னாங்க, அவன் வந்து ஒரு மலையாளி தான், பட் இந்த லோக்கல்ல வில்லேஜ் பீப்புள் பேசுற லாங்குவேஜ் பேசல, அவன் வெளியூர்காரனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னாங்க. பட் இந்த நபர் என்ன சொல்றான், அந்த சின்ன பையன் அவன் ஆள் கொஞ்சம் குட்டையா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இப்போ கண்ணூர்ல நடந்த இந்த இன்சிடென்ட் தான் இந்த தொடர் கொலை வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பமா பார்க்கப்படுது. இதுவரைக்கும் காசர்கோட்ல நடந்தது அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ளவே தெரியாது, கர்நாடகா நடந்தது தெரியாது. இப்ப கண்ணூர்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது ஹை லெவல் போலீஸ் அபிஷியல் மீட்டிங் நடக்கும்போது தான் எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு கரெக்டான தகவல் தெரிய வருது. ஒரு தொடர் கொலையாளி காசரகோடு அண்ட் கண்ணூர், அதுக்கப்புறம் மேபி கர்நாடகால இந்த கொலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. ஸோ இதுவரைக்கும் ஒவ்வொரு கிரைமையும் ஐசோலேட்டட் இன்சிடென்ட், ஒரு தனிப்பட்ட இன்சிடென்ட்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு கிரைம் நடக்குது, அங்கே போறாங்க, தகவலை திரட்டுறாங்க, எவிடன்ஸை கலெக்ட் பண்றாங்க, விக்டிம்க்கு யாராவது எதிரி இருக்காங்களா பார்க்குறாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இப்போதான் எல்லா கிரைமையும் லிங்க் பண்றாங்க. லிங்க் அப்படின்னா எப்படி பண்றாங்கன்னா, அந்த கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் அவன் எப்படி வீட்டுக்குள்ள உடைச்சிட்டு வர்றான், வந்தவன் எப்படி கொலை பண்றான், ஃபர்ஸ்ட் அவன் எதையுமே உடைக்கிறது இல்லை, வீட்டு கதவை திறமையா அந்த லேச்சஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர்றான். வந்தவன் என்ன பண்றான், தூக்கத்தில் இருக்கவங்கள அடிச்சே கொலை பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவங்க உடம்புல போட்டிருந்த நகைகளை மட்டும்தான் எடுத்துட்டு போறான், தவிர வீட்டுக்குள்ள எந்த பொருளையும் அவன் திருடலை. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து காசர்கோடில் நடந்த எல்லா கிரைமுக்கும் இப்ப கடைசியாக நடந்த கண்ணூர்ல இருந்த கிரைமுக்கும் பக்காவா மேட்ச் ஆகுது. ஸோ இது வரைக்கும் கிரைமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி அவன் ஒரு கொலை பண்ணியிருந்தா இங்க இருந்து அவனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அவன் ஒவ்வொரு கிரைம் சீனுக்கும் இப்போ ஏங்கிற ஒரு இடத்துல கொலை பண்ணியிருக்கான், அடுத்து பிங்கிற ஒரு இடத்துல கொலை பண்ணா அவனோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், இவன் இந்த பில இருந்து சிக்கு எப்படி போயிருப்பான், இப்போ அவன் எங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி
பலவிதமான மூவ்மெண்ட்டையும் இப்ப கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்பதான் இவங்களுக்கு தெரியுது கர்நாடகால இந்த மாதிரி 2 கொலை நடந்தப்புறம் அந்த தகவலை வாங்கி திரட்டி பார்க்கும்போது அதுவும் இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகுது. இப்போ போலீஸுக்கு இது ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. ஏன்னா இவனுக்கு இந்த காசர்கோடுங்கிற டிஸ்ட்ரிக்ட், கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட், இந்த கேரளா பற்றி நல்ல தகவல் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாலையும் போய் கொலை பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக இந்த தொடர் கொலையாலே அவனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஏரியாவில் போய் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு கேரளாவும் பரிச்சயமான ஒரு ஊர், கர்நாடகாவும் பரிச்சயமான ஒரு ஊர். அப்போ நம்ம இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், இவன் ஒவ்வொரு தொடர் கொலையாளியாக இருக்கான், கொள்ளையடிக்கிறானா அப்படின்னா இவன் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம், 2 ஸ்டேட்லயும் லிங்க் ஆன ஒருத்தன் ஏற்கனவே கர்நாடகாலேயோ இல்ல கேரளாலேயோ சின்ன சின்ன திருட்டு குற்றத்துக்காக யாராவது அரெஸ்ட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. கேரளால இதே காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல கரிந்தளம்ங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சந்திரன்கிற ஒரு பக்காவான கிரிமினலை தான் போலீஸ் இப்ப சந்தேக வலயத்துக்குள்ள வர்றாங்க. அவனை ஏன் சந்தேக வலயத்துக்குள்ள வர்றாங்கன்னா, இவன் ஏற்கனவே திருட்டு குற்றத்துல பல டைம் போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். பிக் பாக்கெட் அடிக்கிறதுலேருந்து, வழிப்பறி கொள்ளையிலேருந்து, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிற வரைக்கும் பல கிரைமில் இவன் மாட்டியிருக்கான். இது வரைக்கும் எந்த கொலை வழக்கிலையும் அவனை மாட்டலை. பட் ஏன் போலீஸ் இவனை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, இவனுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இவன் கர்நாடகாவில் போய் என்ன பண்ணியிருக்கான், ரமேஷ் புஜாரிங்கிற பேரில் அவனோட ஐடென்டிட்டியை மாற்றிட்டு அங்கேயும் நிறைய கிரைமில் ஈடுபட்டதுனால கர்நாடகா போலீஸும் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவனும் காசர்கோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன், கர்நாடகாவுக்கும் பரிச்சயமாக இருக்கிற ஒரு நபர். இவனும் திருட்டு குற்ற ஈடுபடுறான். அதை எல்லாத்தையும் தாண்டி இவன் மேல சந்தேகம் வர்றதுக்கு போலீஸுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கடைசியா நடந்த கொலையில அந்த ஒரு சின்ன பையன் 10 வயசு பையன் முழிச்சுன்னு சொன்னான் பாத்தீங்களா, அவன் கொஞ்சம் ஒல்லியா இருப்பான், ஷார்ட்டா இருப்பான் அப்படின்னு சொன்னான் பாத்தீங்களா, அந்த பையன் சொன்ன உருவ அமைப்பும் இந்த சந்திரன்கிற நபரோட உருவ அமைப்பும் ஒத்து போறதுனால ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க இந்த தொடர் கொலையாளி ஏன் இந்த சந்திரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் தான் இந்த நபர் மேல போலீஸுக்கு வருது. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இவன் ஏற்கனவே பிக் பாக்கெட் கேஸ்ல நிறைய மாட்டிருக்கான், அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஏற்கனவே கிரைம் சீன்ல கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்துல இருந்து சில ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. பட் அதை சரியா மேட்ச் பண்ண முடியல, அது இன்கன்க்ளூசிவ் வருதுங்கிறதுனால இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது இது சந்திரனா இருக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க, தவிர அவனை டைரக்டா லிங்க் பண்றதுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கல. பட் அதே டயத்துல உண்மையிலேயே சந்திரன்கிறவன் இந்த கொலைகாரனா இருந்தா அவன் எவ்வளவு பெரிய ஆபத்தானவன், அவன் எவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான், அவனை விட்டு எத்தனை பேரை கொலை பண்ணுவான். அதனால அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி அவனை பிடிக்கணுங்கிறக்காண்டி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்க போறான், எங்க தங்குறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி பார்க்கும்போது அவன் இப்ப கர்நாடகால ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்மெண்ட் மூலமா தகவல் கிடைக்குது. ஸோ பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 1986ஆம் வருஷம் கேரளா போலீஸ் கர்நாடகாவுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு லாட்ஜில் இவனுக்கு கர்நாடகாவில் லோக்கலில் கிரைமில் இன்வால்வ் பண்ணுறப்ப இன்னொரு பார்ட்னர் இருந்திருக்கான். ஸோ அவன் கூட ஒரு லாட்ஜில் தங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தகவல் கிடைக்குது. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த லாட்ஜை போய் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லாட்ஜை ஃபுல்லாக சுற்றி வளைச்சி ஃபைனலாக இந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அந்த நபர் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சந்திரன் கிடையாது, என்னோட பேர் ரமேஷ் புஜாரி சார், நான் இந்த கர்நாடகாவை சேர்ந்தவங்கிற மாதிரி இவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னா கூட போலீஸ் ஆஃபீஸருக்கு இவனோட முகம் நல்ல பரிச்சயமா இருக்கிறதுனால, சரிப்பா நாங்க உன்னை விசாரணைக்காக கூட்டிட்டு போறோம்னு இப்ப கர்நாடகால இருந்து கேரளாக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட முதல் கட்ட விசாரணையில என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவன் ரமேஷ் புஜாரி கிடையாது, இவன் இதே கேரளாவை சேர்ந்த இவனோட பேரு சந்திரன் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இவனை பல முறை கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணும்போது இவங்கிட்ட ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தாங்கல்ல, கேரளா போலீஸே அதிர்ச்சியில மிரண்டு போயிட்டாங்க. இவன் எல்லா வீட்டுல இருந்தும் கொள்ளையடிச்ச நகைகள் இருக்கு. அதாவது கேரளால இதுவரைக்கும் ஒரு 14-15 கொலைகள் பண்ணியிருக்கான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விக்டிம்கிட்ட இருந்து நகையை கொள்ளையடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த நகையை மொத்தமா ஒரே இடத்துல வச்சிருக்கான். அப்ப இதுல சம்பந்தப்பட்ட உயிர் பழைச்ச சில விக்டிம் இருப்பாங்களா, அவங்கள வர சொல்றாங்க. இறந்து போன சில விக்டிமோட சொந்தக்காரங்களை அவங்கள வர வச்சு இந்த நகைகளை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே பார்வதிங்கிற ஒரு பெண், 60 வயசு பெண் உயிர் பழைச்சாங்க. அவங்க பொண்ணு புஷ்பாவை கொலை பண்ணிதான் அந்த பெண்ணோட உடம்புல இருந்து நகையை எடுத்துட்டு போனா அந்த நகையை கண்டுபிடிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட சில விக்டிமோட சொந்தக்காரங்க அந்த நகையை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
இவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்ச எல்லா நகையும் இந்த சந்திரன்கிற நபர்கிட்ட இருக்கிறதுனால அப்ப ஆப்வியஸ்லி இவன் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த கேஸ்ல அவனை லிங்க் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. சோ போலீஸ் ஆபீசர் இவங்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கும்போது ரொம்ப கவனமா வாங்குறாங்க. ஏன்னா இவன் ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல். இவன் இப்போ ஒரு கன்ஃபெஷன் சொல்லி அப்புறம் மாத்தி விட்டுருவான எல்லா கன்ஃபெஷனையும் ரெக்கார்ட் பண்றாங்க. ஈவன் சில கன்ஃபெஷனை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வச்சே வாங்குறாங்க. ஸோ அவனோட கன்ஃபெஷன்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரிமோர்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு கன்ஃபெஷன் பண்ணும்போது கதறி அழுவாங்க, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு. இவங்கிட்ட அந்த மாதிரி ஒரு சின்ன ரிமோர்ஸை கூட அவங்களால எதிர்பார்க்கல. தட் மீன்ஸ் இவன் வந்து கொலை பண்ணவங்களை பத்தி கவலையே படலை. அவ்வளவு கேஷுவலா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கான். அதை பத்தியான வருத்தமோ ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோ இவங்கிட்ட இல்ல. இப்ப இவனோட கன்ஃபெஷன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு. சில பேர் கன்ஃபெஷன் பண்ணும்போது உடஞ்சி அப்படியே அழுவாங்க. இவங்கிட்ட அப்படிலாம் இல்லை, அவ்வளோ கேஷுவலா இருக்கான். இவன் வந்து சில கிரைமை கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். பட் கர்நாடகாவில் பண்ண அந்த 2 கொலையும் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அது நான் பண்ணவே இல்லைங்கிறான். பட் கேரளாவில் நடந்த எல்லா கொலைகளையும் வந்து இவன் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்றான். மெயினாக எனக்கு தேவை என்ன, நகையை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி தான் இந்த கொலைகளை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். சரி, நகையை கொள்ளையடிச்சிட்டு போனா நீ அடிச்சுட்டு போக வேண்டியதாண்டா, ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு கேட்டா, நான் கொலை பண்ணதுக்குரிய ஒரே காரணம், நான் நகையை கொள்ளையடிக்க போகும்போது 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்று வந்து நான் நகையை கொள்ளையடிக்கும் போது அவங்க கண்முழிச்சு சத்தம் போடுவாங்க, நான் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படி நான் அவங்கள உயிரோட விட்டுட்டு போனா என்ன போலீஸ்ல போய் அடையாளம் காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 2 விஷயத்துக்காண்டி தான் இப்போ நான் அவங்களை கொலை பண்ணிட்டா என்ன ஆகும், யார் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியாது, என்னை காட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் கொலை பண்ணதுக்குரிய ஒரே மோட்டிவ், என்னை யாரும் போலீஸ்ல காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதா மெயினான ரீசன் சொல்றான். ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஒரு மனிதாபிமானம், மற்றவங்களோட உணர்வு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு பக்குவம். உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு எம்பத்தி இல்லை அப்படின்னா உண்மையிலேயே அவனால மற்றவங்களுக்கு ஆபத்து, மற்றவங்களுக்கு வந்து நிறைய சிரமம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட அந்த எம்பத்திங்கிறது 0. இவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கமே, இவ்வளவு கொடூரமா அடிச்சு கொலை பண்ணியிருக்கமே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க மரணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்ப உறவுகள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன் கடைசியில் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்தோம், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஒரு பையன், கணவரும் கிடையாது. அப்ப அந்த பையனோட எதிர்காலம் என்ன, இப்படி பலவிதமான கொஸ்டின் நமக்கு வரும்போது இவனுக்கு வந்து எதை பத்தியும் கவலை இல்லை. இவனோட ஒரே நோக்கம் அந்த தங்க நகைகளுக்காண்டி கொள்ளையடிக்கிறதா. ஸோ எம்பத்திங்கிறது இல்லை. உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா, எப்படி அவனால இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ அவனோட ஹிஸ்டரியை வந்து போலீஸ் தேடி பார்க்கும்போது இவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான். ஸோ இவனுக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க. கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கும்போது சரியா படிப்பும் ஏறலை, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால தன்னோட 14வது வயசுல என்ன பண்றானா, கேரளாலேருந்து வேலை வாய்ப்புக்காக கர்நாடகாவுக்கு ஓடி போறான். அப்படி போன இடத்துல வேலை கிடைக்கல. அப்ப சின்ன சின்ன திருட்டு குற்றத்தில் ஈடுபடுறான், பிக் பாக்கெட் அடிக்கிறான். அது வந்து அவனோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சுலபமாக்குது. பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் இவனோட வாழ்க்கை வந்து பிக் பாக்கெட்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வழிப்பறி கொள்ளையில ஆரம்பிக்குது. இப்படியே 10 வருடங்கள் தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருக்கான். ஒட்டுமொத்தத்தில் அவன் வாழ்க்கையில வேலைக்குனே போனது கிடையாது. ஸோ அவனோட டீனேஜ் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதையே தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் பிக் பாக்கெட் அடிக்கிறது, போற வரவன வழிப்பறி கொள்ளை அடிக்கிறதுன்னு போர் அடிச்சிருச்சு. அப்ப அடுத்த லெவலுக்கு எப்படி போறான்னா, வீடு புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இவன் போய் கொள்ளையடிக்க போறானா, அப்ப சில பேர் பார்த்துட்டு கத்தி கதறாங்க, சில பேர் வந்து இவனையே மிரட்டுறாங்க. ஸோ அதனால இவனால சரியா திருட முடியல. அப்பதான் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது, நம்ம உள்ள போய் அவங்கள உயிரோட விட்டாதானே நம்மளை இவ்வளவு கத்துறாங்க, உதவி கேட்குறாங்க, நம்மளை மாட்டி விட பார்க்குறாங்க, நம்ம ஏன் அவங்கள கொலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு விபரீதமான எண்ணம் வந்ததுனால தான் அவன் அடுத்தடுத்து இதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் பண்றான், சுலபமா முடியுது, போலீஸால கண்டுபிடிக்க முடியல. தூக்கத்தில் ஒருத்தவங்களை கொலை பண்றது ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இவனை நெருங்கவே முடியலங்கிற அசாத்திய தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் பண்ணியிருக்கான். பட் இவனோட விசாரணையில வெளிவராத பல தகவல்கள் இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வருது. அது உண்மையிலேயே ஒட்டுமொத்த கேரளாவையே அதிர்ச்சி ஆக்குச்சு. இவன் என்ன கன்ஃபெஷன் சொல்றான், நான் வந்து
தங்க நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி தானே வந்தேன்னு சொல்கிறான். அது மட்டும் உண்மை கிடையாதுன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஈவன் அவங்க ஸ்டேட்மெண்ட்டோட சொல்லல, ஃபாரன்சிக் தடயத்தோட சொல்கிறாங்க. இந்த சந்திரன்கிறவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஆப்வியஸ்லி வீடு புகுந்து ஒரு பெண் தூங்கிட்டு இருந்தா தலையில் அடித்து கொலை பண்ணிட்டு அவங்க உடம்புலேருந்து தங்க நகையெல்லாம் பறிச்சதுக்கு அப்புறம் தலை உடைக்கப்பட்டு சடலமாக கிடைக்கிற அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடந்ததுக்குரிய தடயத்தையும் ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஏதோ ஐசோலேட்டடாக ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்தது கிடையாது. இவன் எந்த இடத்துலலாம் பெண்களை கொலை பண்ணுறானோ, கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்கள் கிட்ட அவங்க சடலமாக இருக்கும்போதே இவன் தவறாக நடந்திருக்கான். அது ஃபாரன்சிக் ரெக்கார்டு மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. இது என்னதான் சந்திரன்கிற இந்த நபர் மறுத்தா கூட இந்த ஆதாரங்கள் இவன் உண்மையிலேயே கொள்ளைக்காரனையும் தாண்டி ஒரு இறந்து போன பெண்கிட்ட தவறா நடக்கிற அளவுக்கு மோசமான ஒரு கிரிமினலா இருந்திருக்காங்கிறது தான் சொல்லுது. அப்ப இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வருது. உண்மையிலேயே இவன் மென்டலி ஸ்டேபிளா இருக்க ஒரு பர்சனா, மனநலம் சரியா இருக்கா? ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் இந்த மாதிரி வித்தியாசமா கொலை பண்ணிட்டு சடலத்தோட இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கு, காதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அப்படிங்கிற மாதிரி பலவித பிரச்சனை வருங்கிறதுனால இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு மனநல மருத்துவர் வச்சு நீ எவால்வேட் பண்றாங்க. பட் அந்த மனநல மருத்துவர் என்ன சொல்றாரு, ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அவன் என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு தான் பண்ணுறான், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. என் காதுக்குள்ள இந்த மாதிரி வாய்ஸ் கேட்குது, எனக்கு ஸ்கெட்சஃப்ரீனியா, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஐ எம் பெர்ஃபெக்ட்லி நார்மல் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோமே, இந்த மீடியா தொடர் கொலையாளிக்கு ஒரு பேர் வைப்பாங்களே, அந்த மாதிரி இவனுக்கு த ரிப்பர் சந்திரன் ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ரிப்பருங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்மளுக்கு தெரியும் லண்டனில் பல வருடங்களுக்கு முன்னாடி ஜாக் த ரிப்பர்னு ஒரு கொலைகாரன் இருந்தால, இப்போ வரைக்கும் அது அன்சால்வ்டு கேஸாக தான் இருக்குது. அதனால எங்கேயாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா அந்த ஊர் பேரை போட்டு ரிப்பர்னு அந்த ஊர் பேரை போட்டு அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இவனுக்கு வச்சிருக்காங்க. அந்த பேரை இவனும் அப்பப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன். இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. யாரா அவன் ரிப்பர், அவன் எவனா இருந்தால் எனக்கு என்னடா, ஏன்னா இவனுக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொலை பண்ணிட்டு இருக்கேன், ஏன் பேரை மட்டும் வாங்கிறா, எதுக்காகடா அவன் பேரை வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு அந்த ரிப்பருங்கிற பேரில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அவ்வளோ தூரம் அந்த ரிப்பருங்கிற பேரையே இவன் வெறுத்திருக்கான். சரி, இப்போ இவனோட கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்க. போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரே நோக்கம் இதான், இவன் லைஃப் ஃபுல்லாக வெளியில் வரக்கூடாது. ஒன்று பரவாயில்ல, வெளியே வர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை வாங்கி தரணும், இல்லை மரண தண்டனை. இதில் எது மிஸ் ஆனாலும் வெளியில் இவன் திரும்ப இதை தான் பண்ணுவான். அப்படிங்கிறதுனால இவன் எவ்வளவோ கொலை பண்ணியிருக்கான்ல, அதனால ஸ்பெசிஃபிக்காக இவங்க எந்த கேஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்னா, அந்த ஓமனூருங்கிற ஊரில் நடந்த ஒரு கேஸ். அதாவது நரசப்பையாங்கிற ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, விஸ்வநாதன்கிற அந்த வீட்டு வேலைக்காரன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, இந்திராங்கிற அந்த மனைவி மட்டும்தான் இவனை பார்த்துருக்காங்க. அவனோட குரலை கூட ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணாங்க. இருட்டில் அந்த நபரோட உருவத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு ஐ விட்னஸும் இருக்கிறதுனால ஏற்கனவே இவனை பிடிக்கும் போது இவன் இந்திராட்டிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் வச்சிருக்கான். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கு எவிடன்ஸ். ஸோ இந்த கேஸை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனா இவனை லாக் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி, நம்மளுக்கு தெரியும் இந்த தொடர் கொலை வழக்குல 10 கேஸ் இருந்தா கூட, 10 கொலை இருந்தா கூட ஒவ்வொரு கொலைக்குமே ஒவ்வொரு விக்டிமுக்குமே தனித்தனியா ட்ரையல் நடக்கும். ஸோ இந்த ரிப்பர் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஓமனூர் கேஸை எடுத்துட்டு போறாங்க. அதுலேயும் அந்த இந்திராங்கிறவங்க ஐ விட்னஸாக பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த கேஸ் ட்ரையலுக்கு போகும்போது ப்ராசிக்யூட்டர் எல்லா தடயங்களையும் சொல்கிறாங்க. ஈவன் இந்திராவோட ஜுவல்லரி இவங்க கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் இந்திரா ஒரு ஐ விட்னஸாக இருந்ததுனால நேராக இந்திராவையும் கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இந்திரா இவனை இருட்டில் பார்த்தா கூட, ஃபேஸ் தெரியாமல் இருந்தால் கூட இவனோட உயரம், அந்த பாடி லாங்குவேஜை வச்சு சார் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி உறுதி சொல்கிறாங்க. ஸோ இந்திரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு வெயிட்டேஜ் தான். அவங்க இருட்டில் தான் பார்த்துருக்காங்க, அதை வச்சு மட்டும் தண்டனை கொடுக்க முடியாது. பட் இந்திராவோட நகை இவன் வசம் இருந்தது ஒரு மிக முக்கியமான தடயம். ப்ளஸ் இவனும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டதுனால ஃபைனலாக இந்த வழக்கை விசாரித்த செஷன் கோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே கொலைங்கிறது யார் வேணாலும் பண்ணுவாங்க. பட் ஒரு விக்டிமை கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எம்பத்தி ஈவு இறக்கம் இல்லாமல் தூக்கத்தில் ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது, தான் எதுக்காக மரணிக்கிறோன்னு தெரியாமல் ஒருத்தன் இறந்து போகிறான்ல, இதை விட கொடூரமான ஒரு விஷயம் இருக்குமா? அந்த மாதிரி நீ கொலை பண்ணதுனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் மரண தண்டனை தர்றேங்கிற மாதிரி செஷன் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அதை அப்பீல் பண்ணுறதுக்காக ஹை கோர்ட்டுக்கு போகிறான். ஸோ ஹை கோர்ட் இந்த கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு சொல்லி இவனுக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்து இவன் என்ன பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். சுப்ரீம் கோர்ட்லையும் இந்த மரண தண்டனை உறுதி செய்யப்படுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில வழக்கில் மட்டும்தான் செஷன் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிற தண்டனை ஒரே மாதிரி இருக்கும். ஈவன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு கேஸ் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மற்ற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட்டில் மரண தண்டனை கொடுப்பாங்க,
அதை ஹைகோர்ட்டில் கூட ரத்து பண்ணிடுவாங்க, இல்லை ஹைகோர்ட்டில் உறுதிப்படுத்தினா கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஆயுள் தண்டனையாக மாற்றிடுவாங்க. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு 3 கோர்ட்லையுமே மரண தண்டனை உறுதிப்படுத்தப்படுது. ஸோ தூக்கு கயிறில் இவன் தொங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ ஒன்லி அந்த ஜனாதிபதியோட கருணை மனு மட்டும்தான் இவனை காப்பாற்றணும். ஸோ இது ஒரு பக்கம் இவன் டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மற்ற வழக்குலையும் இவனுக்கு ட்ரையல் நடக்குது. அதில் மற்ற வழக்கில் இவனை சில வழக்கில் நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சிடறாங்க, அதாவது சரியான எவிடன்ஸ் இல்லைன்னு. பட் மொத்தம் இவன் 14-15 கொலை பண்ணியிருந்தா கூட அதில் 10க்கும் மேற்பட்ட வழக்கில் இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இந்த ஓமனூர் வழக்கில் மரண தண்டனை கொடுத்தாங்க. மீதம் இருக்கிற எல்லா வழக்கிலையும் இவனுக்கு பரோலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவன் டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜெயிலில் போனால் கூட இவனோட பிஹேவியர் சுத்தமாக மாறலை. அங்கே போய் எல்லாருக்கூடையும் சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறதுன்னு ஜெயிலில் இவனை வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜெயில் அஃபிஷியல்ஸ்லாம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி இவனை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டுக்கு மாற்றிடுறாங்க, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட சிறைக்கு. அங்கே ஒருத்தனை மாற்றணும்னா நீ எவ்வளோ பெரிய சீரியல் கில்லராக இருந்தாலும் சரி, எவ்வளவு மன வலிமை மிக்க மனுஷனாக இருந்தாலும் சரி, சுத்தமாக உன்னோட மன வலிமை சுக்கு நூறாக உடைக்கப்படும். அந்த அளவுதான் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சிறை இருக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ பெரிய அசால்ட்டா சுத்தியில வச்சு கொலை பண்ணிட்டு எனக்கு என்னடா அப்படின்னு போன இந்த சந்திரன் தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு பல நாள் தனக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறான். ஏன் சில சமயம் தன்னோட உயிரை மாச்சிக்கிறதுக்கே முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ போலீஸ் அஃபிஷியல்ஸ் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இப்படி அவன் தனிமைப்படுத்தப்பட்ட சிறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜூலை மாதம் 6ஆம் தேதி 1991 அவனோட மரண தண்டனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வருது. இவன் எங்க இருக்கான் அப்படின்னா கண்ணூர் ஜெனரல் சைடில் தான் இருக்கான். ஸோ அங்கே வச்சு தான் தண்டனை நிறைவேற்றப்படுது. ஸோ இதுக்குரிய தேதியும் அவனுக்கு அறிவிக்கப்படுது. எப்போ தேதி சொல்லப்பட்டதோ அப்போ இருந்து இந்த சந்திரன் கிட்ட ஒரு மிகப்பெரிய பதட்டம் நிலவ ஆரம்பிக்குது. ஸோ இந்த தண்டனை காலையில் 4:30 மணிக்கு நிறைவேற்றப்படும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3:30 மணிக்கெலாம் இவனை எழுப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு முந்தின நாள் சாப்பிடவே இல்லை, பயங்கர பயத்தோடையே இருக்கான். ஸோ அப்போ எந்திரிச்சு அவனை குளிப்பாட்ட வச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிற பதில் நோ, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். சரிப்பா, ஏதாவது சாப்பிட்றியா, லாஸ்ட் மீல் என்ன வேணும்னு கேட்டால் அவன் முந்தின நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. பட் கடைசியில் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கப்பு டீ வேணுங்கிறான். ஸோ அவனுக்கும் சூடாக டீ கொடுக்குறாங்க. அந்த டீயை குடித்ததுக்கப்புறம் அவனை அந்த தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ அவனோட இருதய துடிப்பு 10 மடங்கு அதிகமாகுது. அதை ஃபுல்லாக டாக்டர் செக் பண்ணுறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நார்மலாக தூக்கு மேடைக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே இதய துடிப்பு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சிறிது நேரத்தில் தான் மரணம் அடைய போகிறோங்கிற ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். இவன் எத்தனை பேரை அசால்ட்டாக சுத்தியில் அடித்து கொலை பண்ணியிருக்கான். பட் இப்போதான் அந்த மரணத்தோட வலியும் அந்த மரணம் அப்படின்னா அதோட பயமும் அவனுக்கு கிளியராகவே புரிய ஆரம்பிக்குது. மேபி அந்த தூக்கு மேடையில் போய் நிற்கும் போது இவன் கொலை பண்ண விக்டிம் என்ன மாதிரிலாம் வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத அவனால் உணர முடியும். அப்படி தூக்கு மேடையில் போய் நிப்பாட்டுறாங்க. ஸோ அவன் முகத்தில் அந்த பிளாக் கலரில் ஒரு உரையை போடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்ன கடைசி வார்த்தை ஐ எம் ரெடி சார் அப்படின்னு இருக்கான். உடனே அந்த தூக்குமேடை கழுத்து கீழே இருக்கிற அந்த பலகை விளக்கப்படுது. ஸோ இந்த சந்திரன் சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு மரணம் அடைஞ்சிடறான். ஸோ இந்த கேஸை பற்றியான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேயே டாக்குமெண்ட் செய்யப்பட்ட முதல் சீரியல் கில்லர் கேஸுங்கிறாங்க. ஸோ அதாவது ப்ராப்பராக ஒரு தொடர் கொலை வழக்கை அழகாக டாக்குமெண்டேஷன் பண்ணி கடைசியில் அந்த தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு போன முதல் வழக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இந்த ரிப்பர் சந்திரனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் எவ்வளவு தொடர் கொலையாளிகள் இருந்தால் கூட இவ்வளவு கொடூரமான ஒரு தொடர் கொலையாளியை இதுவரைக்கும் கேரளா பார்த்ததே இல்லைங்கிறாங்க. வீடு புகுந்து கொள்ளையடிச்சு சுத்தியில மண்டை ஓட உடைச்சி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு பெண்ணை தலையில் அடித்து மண்டை ஓடு உடஞ்சிருக்கு. சில சமயம் மூளையே வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி அந்த பெண் கூட இவனால் உடல் ரீதியான தொடர்பில் இருக்க முடியும்? அது உண்மையிலேயே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்போது இவன் ஒரு சாதாரண மனுஷனா? ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எம்பத்தி, ஈவு இரக்கம் ஏதாவது இருக்கா? இல்லை அவன் லைஃப்பில் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கா? இல்லை மற்றவங்களை பற்றி ஒரு செகண்ட் அதை நினச்சி பார்த்துருக்கானா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிமினலை இதுவரைக்கும் கேரளா பார்த்ததில்ல, இனிமேல் பார்க்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த கேரளாவையும் அதுவும் ஸ்பெசிபிக்கா காசர்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த கிராமத்தில் வசிச்ச மக்களோட தூக்கத்தை பறிச்சு 24 மணி நேரம் பதைபதப்பா வச்சிருந்த அந்த தொடர் கொலையாளியை தூக்கில போட்டதுக்கு அப்புறம் தான் கேரளா மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது.
இந்த ரிப்பர் சந்திரன் சொல்லப்படுற இந்த கேரளாவோட தொடர் கொலையாளியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.